நேர்மையான பாவ கிரகங்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது நிச்சயம் ஒரு நல்ல அமைப்பினை கொடுக்காது. இது தொழில் ரீதியான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் நேர்மையாக செய்கின்ற எதிர்மறையான என்னோட பொருளை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுல பல சிக்கல்கள் பல இடையூறுகள் இருக்கின்றது. இந்த மாதிரி தொழில் சார்ந்த அநேக சார், நான் ஏரியா கவுன்சிலராக வரல, ஒரு பொண்ணை பெற்று அப்பனா வந்திருக்கேன் சார். எனக்கு புரியும் சார் இவர் கஷ்டம் என்னன்னு. நைட்டோட நைட்டு அந்த பொண்ணை கடத்திருக்கேன் சார். பச்சடி போடு. போதும் போதும். சொல்லுங்கள். எங்கள் பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிருக்கான் சார். அந்த பையன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்றுறோம். அது என்னன்னு பார்த்து முடிச்சுட்ருங்க சார். அப்பா சொல்லாமல் வீட்டு வாசப்படியை கூட தாண்டாது சார். தங்கமான பொண்ணு சார். வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்க்குறேன் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்தே பொண்ணு சும்மா இருக்கு. பொண்ணை ஏதாவது பேச சொல்லுங்கள். பாப்பா சொல்லு பாப்பா. கம்பல் பண்ணி தானே கூப்பிட்டு போனான். நாங்கள் இருக்கோம் பாப்பா, சொல்லு. மாமா சொல்கிறாங்கள, சொல்லு சாமி. ஆமான்னு சொல்லு சார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மாமா மாமா என்னாச்சு மாமா? தங்கமான பொண்ணு மாமா. என்ன மிஸ்டர் மணிகண்டன், என்னையும் ஜெயிலில் போட்டுருவாங்க போல. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சொல்லிட்டால? ஆமாம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? மாமா வாங்க மாமா. அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும் நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா? சத்தம் போடாத. பொண்ணாடா இவன். இவன் பொண்ணே இல்லடா. மாமனார் கத்துற கத்துலேயே ஹார்ட் அட்டாக் போல. போயிட்டாரா? இப்படி கத்துனா இன்றைக்கே போயிடுவாரு. டேய், ஏதாவது பண்ணுறா? பண்ணுறாங்க. உள்ளே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? வராரு. சரி கம்னு நான் பேசிக்கிறேன். பேசிட்டான். அண்ணா உனக்கும் சேர்த்து செருப்படி வந்துருப்பான பாரு. என்னப்பா நீங்கள் இப்போ தான் வரீங்க? அவர் அப்பயே போயிட்டாரு. அவர் பொண்ணு மாப்பிள்ளை ஜான ஊர்வலத்துக்கு கார் புக் பண்ணுறதுக்காக போகிறார். ஏண்டா அறிவு இருக்கா? அவர் மூஞ்சி நீ பார்க்கலையா? இது மான பிரச்சனை. பையனை பற்றி எனக்கே நான்ட்டு சாகலாம் போல இருக்கு. பொண்ணை பற்றி அவருக்கு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடந்துருன்னு தான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கண்டிஷனோடு அவனை நான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன். கேட்கல. கடைசியில் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இல்லைப்பா, அவங்க நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம்ப்பா. எதுக்கு? தினம் 4 பேர் வந்து என்கிட்ட விசாரிச்சு என் மூஞ்சில காரி தூப்புறதுக்கா? கரெக்ட் அங்கிள். அவனுக்குன்னு தடுதலையாக 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான் அங்கிள். நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், அம்மா யாரோ ஒரு பொண்ணு கூட சுற்றுறதா கேள்விப்பட்டேன், கொஞ்சம் விசாரின்னேன். இல்லைங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஆனால் இவ்வளவு டீப்பான ஒரு லவ்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இவனை மலை மாதிரி நம்பிட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் எதை சொல்லியும் அவன் கேட்டதே இல்லை. இப்ப சொல்ற ஒன்றை மட்டும் கேட்க சொல்லு. அவன் நம்பிட்டு இருக்காளே, அந்த நம்பிக்கை கெடுத்துட வேண்டாம், அதை காப்பாற்ற சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என் ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம்? பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன அப்பாவுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ என்ன இருடா, நான் சொல்லு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னை சேர்த்துடு, உனக்கு காசு கம்மியாயிடும். ஏன்டா இப்போ படிக்கிற ஸ்கூலுக்கு என்ன? உன் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தானே? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லையா? நல்ல ஸ்கூல் தான்டா. சரி ஒன்று பண்ணலாம், இப்போ ஸ்கூலுக்கு போய்டு குட் பாயா. ஈவினிங் வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டில் உட்காந்து இதை பற்றி பேசுவோம். ஓகே ஓகே. ஆஃபர் போகவே 999 ஆண்டா. நம்ம பட்ஜெட்டு 400 தான். சரி லூடோ போர்டு வாங்கிட்டு வா. லூடோ போர்டா? டேய், லூடோ போர்டெல்லாம் இங்கே இருக்காதுடா. ஏய்,
நீ கடைக்கார மாதிரி பேசாத. கண்டிப்பாக லூடோ போடலாம் அந்த கடையில் இருக்கும். ஓகே கடைக்கார். ஹாய். ஏய் எப்படி இருக்க? அதை நான் கேட்கணும். அதெல்லாம் சரி, வீட்டுக்கு போய் பேசுடா அவங்க கிட்ட. பேசலாம் பேசலாம். நல்லா இருக்காங்கல்ல? ம். இப்போ என்ன பண்ற? எங்கேயாவது ஒர்க் பண்றியா? எல்செட் பிபிஓ ஷிஃப்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். பையனா? ஆ பையன் தானே? ஆதித்யா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்கு. நான் வேணா உன்னை ரெஃபர் பண்ணட்டுமா? கடவுள் டைரக்டாலாம் வர மாட்டார், இப்படி மாறு வேஷத்தில் தான் வருவார்ல. டேய், உனக்கு வேலை வேணுமா வேணாமா? தெய்வமே, தயவு செஞ்சு பண்ணு தெய்வமே, புண்ணியமாக போகும். ஒரே ஒரு கண்டிஷன். அது என்ன? என்ன அக்கானு கூப்பிடு, பண்றேன். எவ்வளோ சான்சஸ் தான் கொடுக்கறது உங்க எல்லாருக்கும்? ரீசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோ இங்க பாரு. இப்படி பண்ணணும். சரிங்க மேம். இங்க எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. ஐ பிலீவ் we've given you enough time. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. You what do you think is the problem? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல? நீங்க தான். I hope you have something to say. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்கண்ணே? 3 வருஷமா. இந்த 3 வருஷத்தில் எப்படி வேக்யூம் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைண்ணா. யாராவது செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் நல்லா பண்ணுறீங்க பண்ணல வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் மேம். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும். நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். தட் வில் பி என்கரேஜிங் யூனோ. இன்னும் கூட நல்லா பண்ணணும்னு தோணும். தட்ஸ் ஆல் மேம். இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் கேப்பா. அதை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. Bullshit. Utter nonsense. At least you tried. உங்க பேரு? மணிகண்டன். எந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க? மேம், இவன் நம்ம கம்பெனியே கிடையாது மேம். What? Who are you? I came here for an interview. Sanjana's brother. சஞ்சனா பிரதரா? அவன் மச்சான். Hi. ஹாய். போதுமா உனக்கு? Dear மணிகண்டன். ஏய், என்னடி இது? பெரிய பொசிஷன் மாதிரி இருக்கு. நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. So what? You deserve it, my friend. உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. அது ஒர்க் ஆகும். All the best. Next time வரும்போது மீட் பண்ணலாம். I hope you don't disappoint me. பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இருக்கிற எல்லா கடவுளும் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சேர்த்து தேங்காய் வச்சிடுறேன். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த வீக் விட்டுருங்க. மண்டே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷுவர் மேம். தேங்க்யூ. டேய், என்னடா ஆச்சு? சொல்லி என்ன அடிச்சுட்டான். எதுக்கு அடிச்சான்? நீ எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுட்டே இருக்கான். என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் சொன்னா அவனை என்னை அடிச்சிடுவான். எனக்கு சஞ்சய் யாருன்னு காட்டு. அது ஒளிரால அவன் தான் சஞ்சய். என்னடா ஒளிரு? இன்னொரு வாட்டி உன் பேரன் என் பையன் மேலே கையை வச்சான், உன்னை சா வச்சு. யாரண்ணா? டேய், what the hell you are talking, man? டேய், நீ என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், இவன் மூஞ்சிய பார்த்தா என் பேரன் மாதிரியாடா தெரியுது. ஆமா, பின்ன. டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டே போற? டேய்,
உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. என் பையன் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டேல, மோனே உன்னை விடவே மாட்டேன். ஏய் பிக் மீ அப். வாடா போலாம், இதெல்லாம் மம்மிக்கு தெரிய வேணாம். தம்பி சார் 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 சொல்றேன்ல. சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், விட சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் போகணும் சார். சார் வெயிட் பண்ண. சார் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், நான் போகணும் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்களா சார்? நான் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு சார், புச்சு கூட்டு வந்துட்டா சார். சார் ஏய் கம்னரா. சார் 13 வருடங்கள் தவம் இருந்து பெற்ற என் மகன் முன்னாடி திஸ் பிளடி ஃபெலோ என் மகனை பேரன் என்று சொல்லி என்னை மிகவும் மன உளைச்சலில் தள்ளிவிட்டார். ஆகவே ஐபிக்கோ சிபிக்கோ வேற என்னெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கோ அந்த கிளாஸ்லாம் போட்டு இவனை மினிமம் 6 மாதம் உள்ள தள்ளிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வாய் கொழுப்பு அடங்கிடும் சார். இன்னும் கூட என்னால் அந்த இன்சல்ட் தாங்க முடியல சார். பா எனக்கு பசிக்குதுப்பா. நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம்ப்பா? கயிறில் அமித் மாமா இப்போ வந்துடுவார். நீ அமித் மாமா கூட போய் சாப்பிட்டு தூங்கு. அப்பா வந்துடுவேன். ஓகே? நான் இங்கேயே இருக்கேப்பா. நீ இங்கே இருக்கக்கூடாதுடா. இங்கே இருந்தால் அந்த அங்கிள் திட்டுவாங்க. நீ அமித் மாமா கூட போ, அப்பா பின்னாடியே வந்துடுவேன். நம்ம சேர்ந்து போலாப்பா. டேக் திஸ். அந்த அங்கிளுக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நான் அங்கிள் கிட்டே கேட்கிறேன். ஆக்ஷன் அகைன்ஸ்ட் சார் நான் இங்கேயே அப்பா கூட இருக்கட்டுமா? இல்லப்பா, நீ இங்க இருக்க கூடாது. ப்ளீஸ். அங்கிள் சொன்னா கேப்பல. நான் தொல்லை பண்ண மாட்டேன். இல்லப்பா. அங்கிள் ப்ளீஸ், அப்பா கூட இருக்கணும். சார் சைன் பண்ணாம கொடுத்துட்டேன். கொடுங்க இதை. இங்கேயா இருக்கணும்? சரி வா, வீட்டுக்கு போலாம். கம். இதெல்லாம் போய் மம்மி கிட்ட சொல்லின்னு இருக்காது. டேய், உலகத்துல பாதி பிரச்சனை காரணமே இந்த அப்பனுங்க பண்ற தப்பு தாண்டா. உனக்கு என்ன இவ்வளோ கோபம் வருது? இந்த வேலை போச்சுன்னா குடிமொழியாடா போச்சு. அடுத்த வேலையை பாப்பியா? மணி, உன் கோபம் இங்க போய் அங்க போய் இப்ப என் மேல வந்துடுச்சு. பிகாஸ் ஐ மை சாக்லேட் பண்றதுனால சகிச்சுக்கிறேன். இதே நான் ஒரு ராக்கெட் பாய் இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரே குத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என் பையன் தெருவுக்கு வந்துருவான். ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி நீ ஒன்று செய். இதோ பார், வேணுகோபால் ஐடி மேன், நாளைக்கு பாரு, எல்லாம் சொல்லிடுறேன் உன்னை பத்தி. சார் என்ன ஆல்ரெடி இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். ஐயோ மண்டை கொய்யந்துப்பான். டேய் அதெல்லாம் கிடையாதுடா. அது ரிலேஷன், இது ஃப்ரெண்டு. உடுக்கே இழந்தவன் கலையுமா நட்பு. அது என்னவோ. டேய் இட்லி ரெடியாடா? அந்த வடகறி மட்டும் வைக்காம கொடுத்தீங்க.